ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சில முக்கியமான நியூஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சார்ட் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிபிசிஎல். ஸோ பிபிசிஎலோட ரீசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 வந்து 200க்கு பிலோவாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் த பெஸ்ட் பைங்க இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ பட் அதுக்கப்புறம் வந்து ஏறி 400 கிட்ட போயிட்டு இப்போ வந்து 300 250 இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 312. ஸோ இவங்ககிட்ட என்ன நடக்குது அப்படின்னா இவங்க பிரேசிலில் வந்து ஒரு 2.8 பில்லியன் வந்து முதலீடு பண்ணுறாங்க. அங்கே வந்து பிரேசிலோட துணை நிறுவனம், அதாவது பாரத் பெட்ரோலோட துணை நிறுவனம், அதோட சப்சிடி ஒன்று இருக்கு, பாரத் பிபிஆர்எல், பாரத் பெட்ரோ ரிசோர்ஸ் லிமிடெட் அப்படின்ட்டு. ஸோ அது மூலமா பிரேசில் 23 கோடி வந்து முதலீடு பண்ண போறாங்க. ஸோ இதோட பேர் வந்து SCAP 1 ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ பிரேசிலில் வந்து பெருசோட கடல்ல வந்து பிஎம் சேல் 11 அந்த பகுதியில் வந்து பண்றாங்க. அங்கே நிறைய பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பிரேசில் அரசோட ஓன் பெட்ரோ பேரஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதில் வந்து 60% பங்குகளை வந்து இவங்க பாரத் பெட்ரோல் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து பிரேசில் பெட்ரோ லிமிடெட் அப்படி IBBங்கிறது 40% பங்கு வச்சிருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பிரேசில் வந்து நேராக பிபிசியிலே வந்து எண்ணெய் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுக்கான இன்னும் தேவையான எண்ணெய் வளங்களை வந்து நமக்கு பெருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்காம, ஒரே கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்காம நிறைய கம்யூனிட்டியை டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC லைஃப்ல வந்து அதோட ரிசல்ட் விட்டுருக்காங்க. ரிசல்ட் வந்து கொஞ்சம் டல் அடிக்குது தான். பட் இருங்க பார்ப்போம். சரி, அதோட ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு இந்த ஸ்டாக் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. பட் நான் வாங்கணும் ரொம்ப ஆசைப்படுற ஸ்டாக். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கொஞ்சம் நல்ல கம்பெனி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. ஸோ பிலோ 500 பெஸ்ட் பை, பட் வருமானு தெரியல. அண்ட் பிலோ 550 600லாம் ஒரு நல்ல, ஆக்சுவலி இதோட பி வந்து அதிகங்க, மோர் தென் 60 தான் இருக்கும். பட் இந்த ரேஞ்சுக்குள்ள கிடைச்சா வாங்குறது நல்லது தான். இது ஆல் டைம் ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா 800லேருந்து 600 200 ருபீஸ் குறைஞ்சு தான் இருக்கு. மேபி இது கூட நல்லா இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா 4% வந்து அதோட லாபம் அதிகமாக இருக்குங்க. ப்ரீமியம் வருமானம் வந்து 8.68% வந்து வளர்ச்சியாக இருக்கு. ஸோ புதுசாக வரவங்க வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. -8.636 தான் இருக்குது. ஸோ இப்போ என்னங்கன்னா HDFC பேங்க் இதோட பேரண்ட் கம்பெனி வந்து புதுசாக ஒரு 1000 கோடி வந்து இதில் வந்து பங்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால அதோட அந்த HDFC வங்கி வந்து இதில் வச்சிருக்கிறத வந்து இதை ஓன் பண்ணுறத பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 50.2லேருந்து 50.5 வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல கம்பெனிங்க. ஸோ எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நாங்கள் வேணா வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதோட CEO வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் ஹெல்த். ஸோ ஹெல்த் கேரில் வந்து நம்ம ஏன் மாறிக்கிட்டே இருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ பிபிசியா ஸோ மேக்ஸ் ஹெல்த் கேருங்க, இது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல கம்பெனி தான். பட் ஸ்டில் இது வந்து நம்ம எட்டாவது தூரத்துல தான் இருக்குது. பாருங்க, ஆல் டைம் ஹைல தான் இருக்குது. ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1300 கிட்ட போயிட்டு 300 கிட்ட போயிடுச்சு. இப்போ 1000ல வந்து இருக்குங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த இந்திய ஃபினான்சியல் 27ல வந்து 1200 படுக்கைகள் கொண்ட ஹாஸ்பிட்டல் வந்து விரிவாக்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோஃபார் அவங்ககிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னா 5300 படுக்கைகள் இருக்கு. இதை வந்து இன்னும் 6500 படுக்கையா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து 10,000 இருக்கைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசாக இப்போ டெல்லியில வந்து ஒரு மருத்துவமனையில வந்து 4000 படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவமனை தொடங்குறாங்க. அதே மாதிரி புவனேஸ்வரில் வந்து ஒரு கலிங்கா மருத்துவமனை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் 250 படுக்கைகள் கொண்டது. ஸோ இவங்க வந்து இந்த நம்ம ஊர்ல இருந்து டூரிஸ்ட் உண்டு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்த் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நம்ம ஊர் ரொம்ப அதிகம். ஸோ அதில் வந்து 23 வெளிநாட்டு அலுவலகம் வச்சிருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ 23 இருக்கு. அதில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து வர ஈர்க்கிறதுக்காக ஹீல் இன் இந்தியா அப்படின்னு திட்டத்தை வந்து கொண்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க நெக்ஸ்ட் 4 to 5 வந்து அவங்க ROI வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டர் நம்ம அனலைஸ் பண்ணும்போது எதெல்லாம் பார்ப்போம்னா, அதோட நம்பர் ஆஃப் பெட்டு, அந்த பெட்டோட அக்குபேஷன் ரேஷியோ, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள், அதாவது அந்த பெட் வந்து எவ்வளோ நாள் வந்து அக்குபைடாக இருக்கு, அண்ட் அதோட டியூரேஷன் எவ்வளோ. இப்போ என் ஹாஸ்பிட்டலில் 100 பெட் இருக்குன்னா எப்போவுமே 80 தான் ஃபில் ஆகும். 2 வந்து ஒரு எமர்ஜென்சி வச்சிருப்பாங்க. அது ஹாஸ்பிட்டலை பொறுத்து. சில ஹாஸ்பிட்டல் 10 தான் வச்சிருப்பாங்க, சில ஹாஸ்பிட்டல் வந்து
20 வச்சிருப்பாங்க. ஸோ 80% மேலே அது ஆக்குபேஷன் இருந்தாலே 80 to 90 இருந்தாலே பெருசு. அந்த 8 to 9ல அவங்க டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்காங்க? ஒருத்தர் வந்து ஒரு பெட்ல வந்து 3 நாள் இருக்காங்களா, 4 நாள் இருக்கலாம், ஒரே நாள் இருக்காங்களா, இதை பொறுத்தா அதோட ரெவன்யூலாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்க இப்போ வந்து 1000 பெட் இலக்குன்னு வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபர்தராக இந்த ஸ்டாக் நீங்கள் அனலைஸ் பண்ணால் இதையும் பார்த்துக்கோங்க. அந்த பெட்டோட ஆக்குபேஷன்சி ரேஷியோ என்ன, அப்போ டியூரேஷன் ரேஷியோ என்ன, இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் வந்து பி 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 பார்த்துலாம் நீங்கள் வாங்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோத்ரேஜ்லேருந்து ஒரு ஒரு அகைன் ஒரு அப்டேட் வந்துருங்க. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரியிலேருந்து, கேபிட்டல்லேருந்து. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 கோடிக்கு வந்து ஏயுஎம் அண்ட் ஃபின்டெக் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸோ இப்போ வந்து ஃபினான்ஸ் இயர் 26ல வந்து 27,500 கோடி, 60% அவங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. போன வருஷம் வந்து 375 கோடி தான். ஸோ பயங்கரம். அதாவது போன வருஷம் 375 கோடி வந்து லாபம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ 2 ஆண்டில் 500 கோடி எப்படி கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 100 கிளைகள் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ என்பிஎஃப்சிலாம் புதுசாக ஓப்பன் பண்ணலாம். அந்த நியூஸ் நான் சொல்ல மாட்டேன். என்பிஎஃப்சி வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. நீங்கள் கிளைகள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கடன் கொடுக்கவோ இல்லைனா கோல்டு லோன் கொடுக்கவோ நீங்கள் கிளைகள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்பிஐட் வந்து அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது மினிமம் ஒரு 100 கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோட ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன். மேபி அதை பேஸ் பண்ணி பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. இவங்க வந்து புதுசாக என்ன பண்ண போகிறாங்கன்னா தங்க நகை கொடுக்குள்ள வர போகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட ஏஎம் வந்து 1570 கோடி இருக்குது. அதாவது 2500 கோடியாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய சிட்டி சொல்கிறாங்க. கோயம்புத்தூர், திருச்சி, சென்னையிலலாம் வந்து நிறைய நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எங்களோட ஓப்பன் பண்ணி எங்களோட கேபிட்டலை வந்து 5000 கோடியாக உயர்த்தணும். அது எங்களோட இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு கோத்ரேஜ் கம்பெனி ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நல்ல கம்பெனி தான். பட் இது நான் மிஸ் பண்ணுறேன். 2023 பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில் இருந்துச்சு, 400 to 500. ஸோ அப்போ மிஸ் பண்ணிட்டு இப்போ 1400 போயிட்டு இப்போ குறையுது. மேபி ஒரு 800 கீழே போனுச்சுன்னா இதை கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களோட ஓன் டிசிஷன் தான். நான் சொல்கிறதெல்லாம் கேட்க வேணாம். உங்களோட அட்வைசர் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோவில் வந்து ஒரு பஜாஜ் ஆட்டோ தான் இருக்குது. ஓகே. ஸோ பஜாஜ் ஆட்டோவில் வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு. என்னன்னா ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்க கேடிஎம் அப்படிங்கிற இந்த மோட்டர் இது ஆஸ்திரியாவோட நிறுவனம். ஓகேங்களா? இதை வந்து என்னாச்சுன்னா சாரி, இவங்க 2007 வந்து இதோட ஸ்டாக் வந்து 14.5% ஸ்டாக் வச்சுருந்தாங்க. அப்புறம் வச்சு ஒரு ஜாயின் வெஞ்சர்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த கம்பெனி வந்து 2007 திவாலாக போச்சு. அப்போ பஜாஜ் ஆட்டோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு 800 மில்லியன் பங்கை வாங்கி இதை வந்து காப்பாற்றினாங்க. நான் இதை வந்து ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 600 பில்லியன் வந்து பஜாஜ் கம்பெனி கொடுத்தாங்க. 450 மில்லியன் கடன் வாங்கினாங்க. 150 மில்லியன் வந்து பத்திரங்கள் மூலமாக கொடுத்து மொத்தமாக 800 மில்லியனுக்கு இது வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மூணு ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு என்னென்னா இதோட பணப்புழக்கத்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதை முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா நிர்வாகத்தை வந்து மாற்றணும், நம்மளோட எம்ப்ளாயை, அதையும் முடிச்சிட்டாங்க. இப்போ மூணாவது என்ன பண்ணணும்னா இதோட செலவை குறைச்சி இதோட பணத்தையும் குறைக்கணும், ரேட்டையும் குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னன்னா இப்போ கேடிஎம் பைக்கோட ரேட்டை வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ அதுதான் உங்களோட குறைச்சி அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பஜாஜ் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. கேடிஎம் பைக் வந்து நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் இப்போ ஓன் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மாதிரி ஏற்றுமதியும் அதிகரிக்கணும். 5% மட்டும் ஏற்றுமதியில் வந்து இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போதைக்கு பஜாஜே கேடிஎம் வந்து 75% பங்கு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேடிஎம் வந்து இன்னும் அதாவது டிவிஎஸ் வந்து பயங்கரமாக போகிறாங்க ஸ்போர்ட்ஸ் பைக்கில், நம்மளும் அதே மாதிரி போகணும் அப்படின்ட்டு கேடிஎம் ஓன் பண்ணி அது மூலமாக நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த டிப்பில் வாங்கியிருக்காங்க 7000 செம்ம டிப்பு. இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். மேபி இன்னொரு டிப் இருந்தால் கூட வாங்கலாம். யாராவது ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜேஎம் ஃபினான்சியல் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜேஎம் ஃபினான்சியல் வந்து நானும் இது என்ன வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க கம்பெனி தாங்க. ஸோ 100 கீழே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த ரேட்டு தான் 80 to 100 2024 தான் இருந்துச்சு. அப்போ வாங்கணும்னு மிஸ் பண்ணி 2025 ஒரு முறை வந்துச்சு. அப்புறம் வாங்க முடியாமல் போச்சு. 200 டச் பண்ணிட்டு இப்போ 130 120 வந்துட்டு 137 இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்கள். அண்ட் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ஜி எலக்ட்ரோ ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இது வந்து லிஸ்டட் கம்பெனியில் நான் லிஸ்டட் கம்பெனி. ஸோ ப்ரீஐபிஓ கம்பெனி கூட வச்சுக்கலாம். இந்த கம்பெனியை வந்து ஒரு 150 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்ஜி எலக்ட்ரோ. நான் அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கலரிங் பண்ணுறது, இந்த ஹேர் டை, இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எஃப்எம்சிஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பணம் எதுக்கு அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உற்பத்தி அதுக்கு ஒரு R&D மற்றும் வேற என்னென்ன தேவைப்படுமோ எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு
நான் லிஸ்டட் கம்பெனி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம்னா நம்ம ஓனா போய் வாங்காம இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா அந்த கம்பெனி வாங்குறது பெட்டர்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த ஜிஎம் ஃபினான்ஸ் நீங்கள் வாங்குறதுனா நீங்கள் இந்த என்ஜி எலக்ட்ரோல கூட நீங்கள் நம்ம ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி தான். பட் அதை வந்து அவங்க அதுக்கே என்னென்ன சப்சிடியில் வச்சிருக்காங்க நமக்கு தெரியல, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ மேபி அது ஐபிஓ வரும்போது உங்களுக்கு வித்துட்டு நல்ல லாபத்தில் வரலாம். இப்போ 150 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது 300 கோடி 400 கோடி எது வந்தாலும் நமக்கு லாபம் தானே. ஸோ அந்த பேசிஸ் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்டாக் பற்றி. அப்புறம் ஜென்ரிக்காக கொஞ்சம் நியூஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நியூஸ் இருக்குது. என்னென்னா CAFE 3 அப்படிங்கிற புதுசாக நம்ம வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து 2 டேர்ம் முடிஞ்சிருச்சு, இப்போ 3வது டேர்மில் இருக்கும். ஸோ இது வந்து 2027 இருந்து 2027 வரைக்கும் இது வரப்போகுது. ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ வந்து E20 இருக்கும் கரெக்டாக. நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் வந்து அலௌடுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ E25 கொண்டு வர போகிறாங்க. ஸோ எத்தனால் வந்து பெட்ரோலில் 25% வந்து அவங்க கலக்க போகிறாங்க. இதுதான் அதோட இது. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து என்னென்னா இது வந்து இந்த வாகன கடன் வந்து கொஞ்சம் அது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஹைப்ரிட்டு அப்புறம் ஃப்ளெக்ஸி ஃபியூல் வாகனங்களுக்கு வந்து ஒரு கடன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கடன் கொடுக்க போகிறாங்க. ஸோ 5 ஆண்டுக்குள்ள நல்ல ஒரு சூப்பராக வந்து இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படி வந்து இண்டஸ்ட்ரி வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் அவங்க வந்து 2027 டைம் கொடுத்துருக்காங்க, 32 வரை. இந்த 5 வருஷத்துக்குள்ள வர வண்டி வந்து E25 வந்து ரெடியாக இருக்கும், E25 பெட்ரோலுக்கு. அதான் சார். அது ஜீரோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அதில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுக்கோ அவங்க வந்து 27 கோடி சேமிச்சு கொடுத்துருக்கோம் நாங்கள் ப்ரோக்கரேஜ் இல்லாமல் போகிறதுனால அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து விட்டுருக்காங்க. டெலிவரி கட்டணங்கிற கிடையாது, ஜீரோ தானே அப்படிங்கிற மாதிரி. தெரியலங்க, இதில் ப்ளஸ் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. அதாவது நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ், இதே நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு மைனஸ் தான். ஜீரோ ப்ரோக்கரேஜ் வந்து ட்ரேடருக்குலாம் கிடையாது, இன்வெஸ்டருக்கு மட்டும்தான். ஸோ ஆனால் ஜீரோ தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஐ மீன் நாங்கள் இன்னும் மக்களை வந்து தூண்டி விட்டு ட்ரேட் பண்ண சொல்லி நிறைய சம்பாதிக்கோம். பட் நாங்கள் அதை எங்கள் பிளாட்ஃபார்ம் வழியாக பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஜின் ட்ரேடர் ஃபண்டு பண்ண வைக்கலாம், பண்ணலை. நாங்கள் விளம்பரம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது மாதிரி நாங்கள் 20 to 30% வந்து இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும், இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும்னு ரெக்கமெண்ட் கொடுக்கல, அதையும் நாங்கள் கொடுக்கல. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். மேபி ஃபியூச்சரில் நாங்கள் பண்ணலாம், பட் இப்போதைக்கு நாங்கள் பண்ணலை. ஸோ இந்த கஸ்டமர் வந்து எந்த வகையில் நாங்கள் நோகடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ ட்ரேடிங் போகிறவங்க வந்து தெரிஞ்சு போகிற நல்லது, தெரியாமல் போனோன்னா மாட்டிக்க தான் ரிஸ்க். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சால் இது எந்த விஷயமே தெரிஞ்சால் பண்ணணும், தெரியாமல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்புறம் இந்த GLP-1 ட்ரக்கு. ஸோ இப்போ இது தாங்க, அதாவது குளுக்கோன் லைக் பெப்டைட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் குறைக்கிறதுக்கும் நம்மளோட சுகர் அந்த அது டயபெட்டிஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு மருந்து தான். இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து மொஞ்சாரோ, அப்புறம் வந்து ஒசாம்பிக், இந்த 2 இருக்குங்க. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, புனேல வந்து ஒரு 34 வயசு பெண்ணு ஒருத்தவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து ரெகுலராக வரல. ஸோ இந்த மருந்து இந்த வெயிட் லாஸ்க்கு இந்த மொஜாராவோ இந்த ட்ரக் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து 34 வயசு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நேச்சுரலாகவே பீரியட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து இதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு ரிலீஃபாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த PCOSல இந்தியாவில் வந்து 20 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான அறிகுறி என்ன, வெயிட் ஏறும், அப்புறம் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ உடம்புல வந்து நிறைய முடி இருக்கும், நிறைய பரு வரும். இதுதான் அதுக்கான இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவு என்ன வருது அப்படின்னா, 63% வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குது, 92 பேருக்கு வந்து கொழுப்பு வந்து சமநிலையில் இல்லை அப்படிங்கிறாங்க, 33 பேருக்கு வந்து கல்லீரல் நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த GLP-1 ட்ரக் வந்து இதுக்கெல்லாம் வந்து இது எல்லாத்துக்குமே GLP-1 ட்ரக் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எடுத்துக்கிற நோயாளிகளின் எண்ணிக்கை இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்கிறான். ஸோ மலிவாக போகாமல் ஒரு நல்ல பிராண்டட் ஏதாவது எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த PCOS நோயாளிகள் இருக்காங்களே, ஸோ இவங்க வந்து 20% வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. 20% GLP-1 எடுக்கிறது. இதுக்கு முன்னாடி 5% சஜஸ்ட் பண்ணாங்களாம், இப்போ 20% பீப்புளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் பட் இதில் ஒரு டிராபேக் என்ன, இது இன்னும் ட்ரையலாக தான் இருக்குங்க, இது இன்னுமே அங்கீகரிக்கப்படலை. ஸோ ஸ்டில் உடல் பருமன் மற்றும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது வந்து சோதனையில் தான் இருக்குது. ஸோ யாராவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது இன்னும் அஃபிஷியலாக அப்ரூவ் ஆகலை.
அப்புறம் வந்து ஒரு டேட்டா சென்டர் கம்பெனி, நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு டேட்டா சென்டர் கம்பெனி பார்த்தோம், அவங்களும் பேக் அடிச்சாங்க ஐபிஓல இருந்து. பட் இந்த இது பேக் அடிக்கல. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு வந்து நாங்கள் ஐபிஓ வர போறோம், எப்பனா 2027 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வளர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கும். 1 GW இருந்து 2 GW மேல நாங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற 2030 8 GW மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து கண்ட்ரோல் எஸ் இப்போ கரண்டா வந்து 130 MW. ஸோ வருஷத்துக்கு வந்து 40 to 45 MW வந்து நாங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பிளாக் ஸ்டோன் ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா, பிளாக் ஸ்டோன் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ஏர்டெலோட டேட்டா சென்டர் ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட்ரா. ஸோ இந்த நெக்ஸ்ட்ரால வந்து அவங்க வந்து ஒரு பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ டேட்டா சென்டர் வந்து பயங்கரமா ஹீட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ டாடா இன்வெஸ்ட் பண்றாங்க, ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி 2 புது இப்போ டேட்டா சென்டர் கம்பெனியும் பார்த்தோம். ஒன்று கண்ட்ரோலர்ஸ், இன்னொன்று ஸ்விஃப்ட் சம்திங் ஒரு கம்பெனி, நம்ம ஒரு 2 வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ நிறைய கம்பெனி வெளியே வருது. ஸோ மேபி இந்த ஏரியா கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது டேட்டா சென்டர் இந்தியாவில். ஸோ ஃபைனலாக ஒரு நியூஸுங்க, இந்தியாவில் வந்து இந்த தடுப்பூசி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம்ல, அந்த விதியை கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் 1945 ட்ரக் ரூல்னு ஒன்று இருக்கு, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி என்ன 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 நடக்கும் அப்படின்னா, -80°C பிலோவாக தான் இருக்கணும் நீங்கள் வச்சிருக்க ட்ரக்கெல்லாம் நீங்கள் சேஃப்னு வைக்கிறதுக்கான டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து 2 வகையான மருந்து இருக்குங்க. ஒன்று வந்து தெரோமெஸ்டபிள், அதாவது வெப்ப நிலையானது. இன்னொன்று வந்து தெர்மோலபிள், எனக்கு சரியாக உச்சரிக்க தெரியல. இந்த வெப்ப நிலையான வெப்ப உணர்வு திறன் இருக்கு. இந்த தெர்மோலேபிள் அப்படிங்கிறது வந்து 8 வந்து குறைவாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வச்சு சேவ் பண்ணணும். அந்த வெப்ப நிலையானது வந்து நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 203 வகையான ட்ரக்கு வந்து இந்த மாதிரி பிரிவில் வருது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அதில் என்ன இருக்குன்னா, ஆன்டிபயோட்டிக் இருக்குது, இன்சுலின் இருக்குது, அப்புறம் வந்து தடுப்பூசி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, பிளாஸ்மாக்கான எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து சேஃபாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த கொண்டு வருது. இந்த புது ரூல் வந்து கொண்டு வரப்போகுது. இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60% தடுப்பூசி இந்தியா தான் ஏற்றுமதி பண்ணுறோம் உலகத்துக்கு. ஸோ நம்மளோட 12 பில்லியன் பயோமெட்ரிக் சந்தை வந்து இந்தியாவில் இருக்குங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம ஒழுங்காக பண்ணாதான் இந்த சந்தை கரெக்டாக வலுவாகும். 2 மக்களுக்கும் இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்து கொஞ்சம் வெப்பநிலை குறைஞ்சி, அதனால சைட் எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் நம்மளோட திறன், இன்னும் உற்பத்தி திறன், அதுக்கப்புறம் ஏற்றுமதி திறன் அது அதிகரிக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் எடுத்திருக்கு. இது ஒரு நல்ல சீர்திருத்தம் தான். ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த நியூஸு. ஸோ பிபிசிஎல் பற்றி பார்த்தோம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், கோத்ரேஜ் லைஃப் பற்றி பார்த்தோம், ஜேஎம் ஃபினான்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக் நியூஸும் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.